ஹே காய்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்றத முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு விவன் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ டெல்டா அப்படின்ற ஒரு கீ பராமீட்டர் வந்து கேம் சேஞ்சராக வருது. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் ஆர் டைமில் வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்களா இல்லை விற்கிறவங்க அதிகமாக இருக்காங்களா, அதாவது பையர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா அப்படின்றத டீட்டெயிலாக காட்டுறது தான் இந்த டெல்டா. அதை பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஆக்சுவலி இது என்னோட அட்வான்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெல்டா. அதில் பாசிட்டிவ் டெல்டா அண்ட் நெகட்டிவ் டெல்டா அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. அது போக மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா, அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு அதர் டெல்டா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் டெல்டாவை பற்றி மட்டும், லைக் டெல்டாவில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெல்டாவை மட்டும் பார்ப்போம். டெல்டானா என்ன? டெல்டாவோட சிம்பிள் ஃபார்முலா இதுதான். டெல்டா அப்படின்னா அக்ரஸிவ் பையர்ஸ் அண்ட் அக்ரஸிவ் செல்லர்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து டெல்டான்னு சொல்கிறோம். அதாவது மார்க்கெட் பை ஆர்டர்ஸ் அண்ட் மார்க்கெட் செல் ஆர்டர்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டான்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா அப்படின்ற வேல்யூ வந்து ஒவ்வொரு கேண்டில்லையும், அதாவது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டில்லையும் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் ஓப்பன்ஸ் ஃப்ரம் ஜீரோ. மீனிங் தட் என்னன்னா, ஒரு கேண்டில்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில்ல 100 லாட்ஸ் டெல்டா இருக்கு அப்படின்னா, இது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, ஜீரோல இருந்து 100 லாட்ஸ் வரைக்கும் போயிருக்கும். ஓகே, ஜீரோ மைனஸ் 100 கூட போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மேக்ஸ் டெல்டா மின் டெல்டா அப்படின்றதுல பார்ப்போம். ஸோ இது வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்ற ஒரு வேல்யூல தான் ஸ்டார்ட் ஆகும், ஒவ்வொரு கேண்டில்லையும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும். ஸோ இப்போ இந்த கேண்டில்ல வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலையும் ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே என்ன மீன் பண்ணுறோம்? ஆல்வேஸ் ஓப்பன்ஸ் ஃப்ரம் ஜீரோ. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா புல்லிஷ் சைன், பையர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது. நெகட்டிவ் டெல்டா அப்படின்னா பியரிஷ் சைன், அதாவது செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் டெல்டா அப்படிங்கும் போது, ஸோ கிரீன் கலர்ல நம்மளோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் டெல்டா. அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது, அதாவது இங்க ரைட் சைட்ல பாருங்க, டெல்டா அப்படின்ற ஒரு ஒரு ரோல. ஸோ டெல்டா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல, இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ல 382 லாட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் சைடு காட்டுது. ஸோ அது வந்து என்னன்னா பாசிட்டிவ் டெல்டா. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க -319. ஸோ -319 அப்படின்றது இந்த கேண்டில் நெகட்டிவ் டெல்டா, விச் மீன்ஸ் தட் செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல் அப்படின்றதான் வந்து மீன் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் கேண்டில்ல ஆர் ப்ரைஸ்ல பை ஆர்டர் வந்து 1000 லாட்ஸ் வந்து மார்க்கெட் பை ஆர்டர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். அதே டைம்ல செல் ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட் செல் ஆர்டர்ஸ் வந்து ஒரு 500 லாட்ஸ் இல்லை 500 குவான்டிட்டிஸ், இதை நீங்க குவான்டிட்டின்னு வச்சுட்டாலும் சரி லாட்ஸ்னு வச்சுட்டாலும் சரி. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம டெல்டான்னு பார்த்தோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 - 500. ஸோ 500ங்கிறது வந்து பாசிட்டிவ் டெல்டா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பாசிட்டிவ் டெல்டா அப்படின்னாவே வந்து பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல், பையர்ஸ் இன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அதே மாதிரி பை ஆர்டர் 500 இருந்து, மார்க்கெட் பை ஆர்டர் 500 இருந்து செல் ஆர்டர் வந்து 1000 அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ நம்மளோட ஃபார்முலா எப்படி வரும்? 500 பை ஆர்டர் மைனஸ் செல் ஆர்டர், 500 மைனஸ் 1000 குவான்டிட்டி. ஸோ அப்போ -500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெல்டா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே என்ன நடக்குது? பியரிஷ் சைன். ஸோ அதாவது செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல், இன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளா டெல்டாவை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஒன்று லிமிட் ஆர்டர், இன்னொன்று மார்க்கெட் ஆர்டர். இந்த மார்க்கெட் ஆர்டர் போடுறவங்க தான் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பிரைஸை வந்து மூவ் பண்றாங்க. ஒரு கேண்டில்ல மார்க்கெட் பை ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தா, அதாவது டெல்டா வந்து பாசிட்டிவா இருக்கும்போது, அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் செல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தா, அதாவது டெல்டா வந்து நெகட்டிவா இருக்கும்போது செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதை இன்னும் இன்டெப்தா கேண்டலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத போய் பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்த பாருங்க. ஸோ நமக்கு வந்து இது கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகே, இந்த ரெண்டு கேண்டில், அதாவது மிடில் இருக்கிற இந்த
போர்ஷன் வந்து நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகே, இது கிரீன் கேண்டில் அப்படின்னா இங்க வந்து ஓப்பன், இது க்ளோஸ், இது ஹை அண்ட் தென் இது லோ. ஓகே, ஸோ இதை வந்து கேண்டில். அதே மாதிரி இந்த கேண்டிலும் கிரீனா இருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன், இது க்ளோஸ் அண்ட் தென் ஹை அண்ட் லோ. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கிறது வந்து நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பிட் ஆஸ்க் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதுவும் இதுவும் வந்து என்ன சொல்றோம்னா பிட் ஆஸ்க் லேடர் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டர் ஃப்ளோல. மீனிங் என்னன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க், அதாவது செல் ஆர்டர்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பிட் குவான்டிட்டி, அதாவது பையர்ஸ். மீனிங் தட் இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல அக்ரெசிவா எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ். ஸோ இந்த என்ன சொல்றோம்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்க ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம், அதாவது ஒரு கேண்டிலோட ரைட் சைடில் இருக்கிற இது வந்து பிட் ஆஸ்க் லேடர். ஸோ இந்த லேடருக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா செல் பை ஆர்டர்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றோம்னா செல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதே மாதிரி இந்த கேண்டிலையும் இதே தான். ஸோ இது எல்லாமே இந்த போர்ஷன் எல்லாமே நமக்கு வந்து பை ஆர்டர்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு செல் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக பாருங்க, நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் கேண்டில் மட்டும் எடுத்துக்கோங்க, இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து செல் ஆர்டர்ஸ்னு சொன்னோம், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பை ஆர்டர்ஸ்னு சொன்னோம். இப்போ இது எல்லாமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச், இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 ரூபி ஆர் 100ன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து 101, இது வந்து 102, இது 103, அதே மாதிரி இது 104, அப்புறம் இது 105, இது 106, ஓகே, இது 107. இப்போ ப்ரைஸ் வந்து 100ல இருக்கும்போது செல்லர்ஸ் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்க, செல் ஆர்டர் 24 ஆர்டர்ஸ் இருக்கு. ப்ரைஸ் 100ல செல் ஆர்டர் 24 இருக்கு, பட் பை ஆர்டர் எவ்வளவு இருக்கு, 0 இருக்கு. அதே மாதிரி 101ல ப்ரைஸ் வந்து 101ல செல் ஆர்டர் 72 இருக்கு, இங்க ரைட் சைடில் பை ஆர்டர் 0 இருக்கு. அதே மாதிரி இங்க செல் ஆர்டர் 91 இருக்கு 102 ப்ரைஸ்ல, பை ஆர்டர் வந்து 50 இருக்கு. இங்க 103ல 270ன்றது செல் ஆர்டர் குவான்டிட்டி, இங்க பிரைஸ் 103ல 110ங்கிறது வந்து பை ஆர்டரோட குவான்டிட்டி. இது எல்லாமே அக்ரெசிவா மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ். இதுதான் வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ டீடைலா நமக்கு காட்டுது. இங்க 104 பிரைஸ் 104ல 100 லாட்ஸ்ங்கிறது இல்ல 100 குவான்டிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸ். இங்க 223ங்கிறது பை ஆர்டர். அதே மாதிரி 105ல 119 வந்து செல் ஆர்டர், ரைட் சைடுல இருக்கிறது 142 வந்து பையர்ஸ். இங்க 52 செல் ஆர்டர்ஸ், இது 278 பையர்ஸ். இங்க செல் ஆர்டர் வந்து 107ல செல்லர்ஸ் வந்து 0, பையர்ஸ் வந்து 23 குவான்டிட்டி. ஓகே, இப்போ இதை நீங்க வந்து லாட்டாவும் எடுத்துக்கலாம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல லாட்டாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆர் குவான்டிட்டியாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட சார்ட்ல நீங்க எப்படி செட்டிங் வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, நீங்க லாட்னு வச்சிருந்தீங்கன்னா இதை லாட்டா கன்சிடர் பண்ணணும், குவான்டிட்டின்னு வச்சீங்கன்னா அது குவான்டிட்டியா கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம் செல்லர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம டெல்டான்னு சொல்றோம். ஸோ இதுதான் டெல்டா வேல்யூ. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டெல்டா வேல்யூ. அதாவது ஒவ்வொரு பிரைஸ் லெவல்லையும் நமக்கு நெட்டா வரக்கூடிய, அதாவது பையர்ஸுக்கும் செல்லருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நெட்டா வரக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம் டெல்டா வேல்யூன்னு சொல்றோம். இப்போ பிரைஸ் 100ல இருக்கும்போது டெல்டா பாருங்க, பையர் மைனஸ் செல்லர்ஸ், ஸோ மைனஸ் 24. ஓகே, 0 மைனஸ் 24 ஈக்குவல் டு மைனஸ் 24. அதே மாதிரி 101 பிரைஸ் 101ல 0 மைனஸ் 72, அப்போ ஆன்சர் என்னது மைனஸ் 72, அதுதான் இங்க வருதா. அதே மாதிரி பிரைஸ் 102ல பை ஆர்டர் 50, செல் ஆர்டர் 91, அப்போ பேலன்ஸ் என்ன மைனஸ் 41. அதே மாதிரி 103ல பை ஆர்டர் 110 மைனஸ் செல் ஆர்டர் 270, ஸோ இங்கேயும் மைனஸ் 160. இதுல செல்லர்ஸ் இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல 104ல பையர்ஸ் வந்து டாமினன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 223 பை ஆர்டர் மைனஸ் 100, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 103. ஸோ இங்க பாருங்க இது பாசிட்டிவ் வேல்யூ, இங்க இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இது என்ன சொல்றோம், இந்த பிரைஸ்ல எல்லாம் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இந்த பிரைஸுக்கு மேலதான் வந்து இந்த பாசிட்டிவ் காட்டுது பாத்தீங்களா, இந்த பிரைஸுக்கு மேலதான் வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் டெல்டா 123, இது 23 பாசிட்டிவ் டெல்டா, 226 பாசிட்டிவ் டெல்டா, 23 பாசிட்டிவ் டெல்டா. இப்போ இதை நம்ம ஈச் பிரைஸ் லெவல்ல பார்த்தோம் கரெக்டா. இது 107, இது வந்து 100, பிரைஸ் வந்து 100. ஓகே, இது பிரைஸ் லெவல் கரெக்டா, இது பிரைஸ்.
இங்க இங்க இருக்கிறது இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து நீங்க 5 மினிட்ஸ்னு எடுத்துக்கலாம், 1 மினிட்னு எடுத்துக்கலாம், இல்ல 15 மினிட்ஸ்னு எடுத்துக்கலாம், 1 ஹவர்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 60 மினிட்ஸ் கேண்டில்னு கூட எடுத்துக்கலாம். அது நீங்க எப்படி வேணாலும் நீங்க எப்படி டைம் ஃப்ரேம் செட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இப்போ இது 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 5 மினிட்ஸ்ல இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுல இருந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும், அதாவது லோ போய் ஹை போயிட்டு அகைன் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதாவது செல் சைடில் செல்லர்ஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பை ஆர்டர்ஸ், இது எல்லாமே செல் ஆர்டர்ஸ். ஓகே, இப்போ இதோட நெட் அப்படின்னு டெல்டா அப்படின்றது வருது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் லெவல்ல என்ன டெல்டா அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா. இதுவே அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது 5 மினிட்ஸ்ல நமக்கு என்ன டெல்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லர்ஸோட சம் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 728 வரும். நீங்க சம் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 826. இது வந்து பை ஆர்டர்ஸ், பையர் குவான்டிட்டி. ஓகேங்களா, இது டோட்டல் பை குவான்டிட்டி. அதே மாதிரி இது டோட்டல் செல் குவான்டிட்டி, செல்லர்ஸ் குவான்டிட்டி. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 826 மைனஸ் 728 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 98. ஸோ இந்த 98 அப்படிங்கிறது தான் நமக்கான நெட் டெல்டா. இது வந்து அந்த பர்டிகுலர் 5 மினிட்ஸ் கேண்டில்ல, ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஓவராலா நெட்டா 98 லாட்ஸ் வந்து பையர்ஸ் வந்து டாமினண்டா இருக்காங்க, அதாவது அதிகமா இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இந்த கேண்டில்ல நம்ம என்ன சொல்றோம், பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளோ லாட்ஸ், 98 லாட்ஸ் ஆர் குவான்டிட்டி வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது மீனிங். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கேண்டில்ல வந்து யாரு வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, அதாவது கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சிச்சு. அப்போ இதே மாதிரி கேண்டில் ரெட்டா இருக்கலாம், பட் டெல்டா பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ கேண்டில் ரெட்டா இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் காட்டுது, பட் டெல்டா, அதாவது அந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இருக்காங்களான்னா செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க, பையர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சார்ட்ல உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா அப்படின்னு வரும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெல்டா இருக்கு. அதாவது இப்போ நம்ம பார்த்தது டெல்டா அந்த பர்டிகுலர் பார்ல இல்ல டைம் ஃப்ரேம்ல ஈச் பிரைஸ் லெவல்லையோ இல்ல ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் நம்ம பார்க்கறது வந்து டெல்டா. ஓகே, ஸோ இதுல மேக்ஸ் டெல்டா அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது மேக்ஸிமம் டெல்டா இந்த பார். மின் டெல்டா அப்படின்னு ஒன்று இருக்கு, மினிமம் டெல்டா இந்த பார். அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல எவ்வளோ டெல்டா மினிமம் போயிருக்கு அப்படின்றதும் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல எவ்வளோ டெல்டா வந்து மேக்ஸிமம் போயிருக்கு அப்படின்றத வந்து காட்டுறதுதான் மேக்ஸ் டெல்டா அண்ட் மின் டெல்டா. அதே மாதிரி குமுலேட்டிவ் டெல்டா ஆஃப் த டே அப்படின்னா நம்ம வந்து டெல்டான்றது அந்த பர்டிகுலர் கேண்டில்ல அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு கேண்டில்லையும் வந்து நமக்கு ஒரு டெல்டா வேல்யூ வந்துடும். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் நமக்கு 100 லாட் 100 குவான்டிட்டி வந்து டெல்டா இருக்கு அப்படின்னா செகண்ட் கேண்டில்ல ஒரு 200 லாட்ஸ் ஆர் குவான்டிட்டி வந்து டெல்டா இருக்கு அப்படின்னா இது டேவோட ஃபர்ஸ்ட். இங்க இருந்து டேவோட எண்டு வரைக்கும் ஒவ்வொரு கேண்டல்லையும் எவ்வளோ டெல்டா வந்திருக்கோ அதை சம் பண்ணி வர்றதான் குமுலேட்டிவ் டெல்டா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டீடைல்டா மேக்ஸ் டெல்டானா என்ன, மின் டெல்டானா என்ன, குமுலேட்டிவ் டெல்டானா என்ன அப்படின்றத வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். சார்ட்ல போயிட்டு நம்ம எப்படி இந்த டெல்டா வந்து நம்ம பார்க்கறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ல இருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபுட் பிரிண்ட் சார்ட், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பர்டிகுலர் டேல, அதாவது மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஒரு புல்லிஷ் ரேலி இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கேண்டில்ஸ். எப்படி நமக்கு வந்து ப்ரைஸுக்கு எப்படி நம்ம வந்து கேண்டில் இருக்கோ அதே மாதிரி டெல்டாக்கும் நமக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டெல்டா கேண்டில் வந்து நம்மளோட சார்ட்ல வந்து பிளாட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் டெல்டா. இங்க இந்த சென்ட்ரல் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஜீரோ. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கேண்டில்லையும் வந்து டெல்டா வந்து ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ மிடில் இருக்கிற இந்த லைன் வந்து உங்களுக்கு ஜீரோ வேல்யூ. ஸோ ஜீரோல இருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கிறது வந்து டெல்டா டோட்டல் வேல்யூ, அதாவது
இப்போ இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் டெல்டா வந்து பாசிட்டிவ் டெல்டா இவ்வளோ வேல்யூ போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த இதில் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த போர்ஷனில், அதாவது இந்த ஒரு மூமெண்ட்ல இங்கே விசுவலாக பார்த்தாவே தெரியுது கிரீன் கலர் கேண்டில்ஸாக இருக்கு. அதாவது பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இந்த இடத்த அக்ரஸிவா பை பண்ணிருக்காங்க அப்படின்றது. கீழே இருக்கிறது பாருங்க ரெட் கலர் கேண்டில்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து செல்லிங்கான குவான்டிட்டி, செல்லர் குவான்டிட்டி. ஸோ செல்லர்ஸ் இங்க இந்த இடத்துல வந்து இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இங்க வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அப்போ இப்போ இங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஸ்ட்ராங்கா பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதாவது பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ இந்த ட்ரெண்ட்ல வந்து பையர்ஸ் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்க ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ இந்த புல் பேக் வந்த ஏரியால பாருங்க டெல்டா வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, சின்ன சின்ன கேண்டில்ஸா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்த வந்து ட்ரெண்டு கீழே வந்தா கூட, அதாவது ரெட் கலர் கேண்டில்ஸா வந்தா கூட ஸ்டில் வந்து டெல்டாவோட வேல்யூ வந்து செல் சைட்ல நமக்கு காட்டல. மீனிங் என்னன்னா இந்த செல்லர்ஸோட குவான்டிட்டி எல்லாம் பையர்ஸ் அப்சார்ப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் எக்ஸாஷன் இதெல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸா இருக்கு. ஸோ மீனிங் இந்த இடத்த ஒரு சைடுவேஸ், அதாவது இதர் அப்சார்ப்ஷன் எக்ஸாஷன் நடந்துட்டு இருக்கு, இல்லை சைடுவேஸ் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே பாருங்க நமக்கு ஃபுல்லாவே வந்து டெல்டா கேண்டில்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கேண்டில்ஸா இருக்கு. ஸோ சின்ன சின்ன கேண்டில்ஸா டெல்டா இருக்குது அப்படின்னாவே வந்து ப்ரைஸ் வந்து சைடுவேஸ்ல இருக்க போகுது அப்படின்றது மீனிங். ஸோ இப்போ வந்து சைடுவேஸ் ட்ரெண்ட்ன்றதை டெல்டாவை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்போ வந்து நமக்கு டெல்டா ஸ்ட்ராங்கா அக்ரஸிவா நமக்கு வந்து டெல்டா வேல்யூ வருதோ, ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கா செல்லிங் ஆக்டிவிட்டி அக்ரஸிவா நடந்திருக்கு. ஸோ அதனால ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஏரியால பாருங்க இந்த தேர்ட் கேண்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில்ல ப்ரைஸ் இங்கிருந்து ஹை போன ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நமக்கு கேண்டில் ரெட்டா இருக்கு. ஆனா அந்த கேண்டிலோட ரெட் டெல்டா வேல்யூ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் அதாவது 11:15 கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்க டெல்டாவோட வேல்யூ 170 பாசிட்டிவ் காட்டுது. மீனிங் என்னன்னா இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இல்ல. ஸோ இந்த இடத்துல கேண்டில்ல செல்லர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம கேண்டில் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ நமக்கு கேண்டிலும் ரெட்டா இருக்கணும், அட் த சேம் டைம் செல்லர்ஸும் நமக்கு வந்து உள்ள வந்திருக்கணும். அதாவது செல்லிங் ஆர்டரும் செல்லர்ஸும் டாமினேட் பண்ணியிருக்கணும் பையர்ஸை. அப்பதான் வந்து ப்ரைஸ் கீழே வரும். ஸ்டில் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு சின்ன புல் பேக்கோ இல்லை ஒரு ஃபேக் மூவ் கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஈஸியாக நம்ம வந்து கேண்டலையும் டெல்டாவோட வேல்யூவையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவில் கேண்டில் இந்த இந்த ரெட் கேண்டில்ல நமக்கு செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா கேண்டில் ரெட்டா இருக்கு, பட் டெல்டாவோட வேல்யூ -5. ஸோ -5ன்றது ஸ்ட்ராங்கான செல்லிங்கை காட்டுதா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில்ல பாருங்க நமக்கு டெல்டா வேல்யூ -140. ஸோ -140 அப்படின்னாவே வந்து நமக்கு என்னன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டாமினேட் பண்றாங்க அப்படின்றது மீனிங். ஸோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்கு. அண்ட் அகைன் இந்த ட்ரெண்ட்ல பாருங்க அகைன் மார்க்கெட் ப்ரைஸ் அப் மூவ் போயிருக்கு, ஒரு சின்ன புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கீழே டெல்டா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்க, இந்த ரெட் கேண்டில் பார்க்கும்போது கேண்டில் ரெட்டா இருக்கு, பட் அதில் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத நமக்கு ஈஸியாக டெல்டா காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த கேண்டில் பாருங்க, ஸோ 135 குவான்டிட்டிஸ் வந்து நமக்கு நெட்டா பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் நம்ம பையர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து செல் சைடு என்ட்ரி எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்க மாட்டோம், எடுக்கவும் கூடாது. அண்ட் தென் இந்த ரெண்டு கேண்டில் நமக்கு இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 323 லாட்ஸ் வந்து பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து ஸ்டில் இந்த ஏரியாவை வந்து நமக்கு ஸ்டில் பையர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மீனிங் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா -193 லாட்ஸ் வந்து டெல்டா வேல்யூ. மீனிங் என்னன்னா இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரெசிவ் செல்லிங் நடந்திருக்கு. அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்து உள்ள ப்ரைஸை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க இந்த கேண்டில் அப்படின்றது. அப்போ இந்த கேண்டில் தான் நமக்கு ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுக்குது ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கான ஒரு கிளியர் கேண்டில்.
அடுத்தது நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரெசிவ் செல்லிங் வந்த உடனே நமக்கு வந்து அகைன் ஃபர்தர் பிரைஸ் ஃபால் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி நம்ம டெல்டாவையும் கேண்டிலையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு ப்ரைஸ் மூமெண்ட்லையும் என்ன ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அண்ட் தென் டெல்டாவோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கோரிலேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்க, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டெல்டாவோட ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ப்ரைஸோட ஆக்டிவிட்டி சைடுவேஸில் இருக்கு, டெல்டாவோட ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா சைடுவேஸில் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பையர்ஸோட ஆர்டர் எல்லாமே வந்து செல்லர்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் போது நம்ம அகைன் வந்து ஓகே, இந்த இடத்த வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, அப் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி பியரிஷ் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி நம்ம ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ்ல வந்து முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு ஈஸியா இந்த ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து கிளியரான இண்டிகேஷன் நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து இந்த பிரைஸ்ல உள்ள வந்துட்டாங்க, மார்க்கெட்ல அக்ரெசிவா உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நம்ம ஈஸியா நம்ம வந்து நம்மளோட என்ட்ரியை வந்து எடுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி டெல்டா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டையோ ப்ரைஸோட பிஹேவியரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.